கில்லானில் நிகழ்ந்த மரண விபத்து தொடர்பான வழக்கில் போதைப்பொருள் உட்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தான் ஒப்புக்கொள்வதாக முதலில் கூறியிருந்த கார் ஓட்டுநர் இன்று நீதிமன்றத்தில் தனது வாக்குமூலத்தை மாற்றி அக்குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்துள்ளார். மார்ச் மாதம் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவரின் மரணத்திற்கு காரணமான கோர விபத்தை ஏற்படுத்தியதாக 28 வயது சக்தி கணபதி மீது ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டியது மற்றும் போதைப்பொருள் உட்கொண்டது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டை தான் ஒப்புக்கொள்வதாக தொடக்கத்தில் அவர் கூறியிருந்தார். இருப்பினும் இன்று கில்லான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தனது முந்தைய வாக்குமூலத்தை அவர் திடீரென மாற்றிக்கொண்டார். தான் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்றும் தன் மீதான குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் சட்டப்படி எதிர்கொள்ள விரும்புவதாகவும் கூறி அவர் வாதாடினார். சக்தி கணபதியின் இந்த திடீர் திருப்பத்தால் நீதிமன்ற வளாகத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. இந்த புதிய மறுப்பை தொடர்ந்து வழக்கின் அடுத்த கட்ட ஆவண பரிசீலனை மற்றும் மருத்துவ அறிக்கைக்கான இறுதி விசாரணை தேதியை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.